ஏண்டா டேய், டிவிகே பெண்களை ரொம்ப கேவலமா ஆபாசமா கொச்சையா பேசுனதே தவறு. இதுல நீ ஏன்டா அப்படி பேசணும்னு கேட்டா நான் அப்படிதான் பேசுவேன். உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் அதெல்லாம் மன்னிப்பு வைக்க முடியாது, அதுக்கெல்லாம் நான் வருத்தம் தெரிவிக்க முடியாது அப்படி திமிரா பேசலன்னா உனக்கெல்லாம் எவ்வளவு நெஞ்செழுத்த இருக்கணும். ஆ? இதுக்கெல்லாம் பின்னாடி திமுக இருக்குங்கிற மிதப்பு தைரியம் இந்த தேர்தலோட உங்களுக்கு இருக்குடா. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசுகிறோம் கேட்டிங்கன்னா, இன்னைக்கு காலையில் போட்டோம்ல அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான். இதுக்கு ரெண்டாவது வீடியோலாம் போக தேவையில்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஆள் திரும்பியும் அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலடியாக ஒருத்தர் இருந்து கேள்வி கேட்குறாங்க. அந்த உரையாடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தேன். அதாவது நீங்கள் ஏன் அப்படி பேசலாம், தவறு தானே, ஏதோ ஒரு பெண் இப்படி பேசலாங்காண்டி ஒட்டுமொத்த பேர் இப்படி பேசலாமா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்க சரியாக கரெக்டாக கேட்குற அந்த ஆள். அதுக்கு இந்த பொன்ராஜுங்கிற ஆள் நான் பேசுகிறேன் என்ன தப்பு இருக்குது, அப்படி பேசினா நான் அப்படி தான் சொல்லுவேன், அதில் வந்து எனக்கு தப்புன்னு தெரியல, விபச்சாரி தான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு ரொம்ப தெனாவட்டா பேசுகிறாங்க. கொஞ்சம் கூட நம்ம தவறாக பேசிட்டோம் அப்படிங்கிற நினப்பு கூட இருந்தாலும் மனசில் இல்லை. எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக தமிழை வச்சுக்கலாங்கிற கட்சியில் உள்ள பெண்களை ஒட்டு மொத்தமாக இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற குறிக்கோள் கொண்டு செயல்பட்ட மாதிரி தெரியுது. இதுக்கு பெண்கள் தான் நீங்கள் அதுக்கு நான் பதில் கொடுக்கணும். இப்போ இந்த ஆள் இவ்வளோக்குள்ளே பேசியிருக்காங்க, இந்த சர்ச்சையாகிட்டு இருக்குன்னு எல்லாரும் தெரியும். தெரிஞ்சும் இங்கேருந்து போனீங்களாமா தமிழ் கட்சிகளத்துலேருந்து போன பெண்கள் குறிப்பாக எல்லாரையும் சொல்ல நான் விருப்பப்படுற தனித்தனியாக உங்களுக்கே தெரியும் யார் யாருன்னு. ஸோ அவங்களாம் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கூட தெரிவிக்கல. ஏன் அங்கே உள்ள திமுக உள்ள கனிமொழி எம்பி அவங்க வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம்ல, ஏன் தெரிவிக்கல? அப்போ ஒரே மாற்று கட்சியிலேருந்து வேற ஒருத்தர் விமர்சனம் மட்டும் உடனே ஓடி வரீங்க. இப்போ இதுக்கெல்லாம் வந்து கண்டனம் தெரிவிக்க வேண்டாம், மாத சங்கம் எங்கே போச்சு? ஸோ இந்த லட்சம் தான் இருக்குது. அதாவது திமுக காரங்க ஒன்று பேசுனா அது சரி, அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. மற்ற கட்சிக்காரன் பேசினா மட்டும் தப்பா? என்ன நடக்குது நம்ம நாட்டில்? இதில் இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த ஆளுடைய பேக்ரவுண்ட்லாம் தெரியுது. அதாவது பார்த்தீங்கன்னா இவர் தான் அப்துல் கலாமுடைய நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்காரு. அப்துல் கலாம் இறந்ததுக்கு அப்புறம் அப்துல் கலாம் பேரில் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதில் திருநெல்வேலி வேட்டெல்லாம் நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அப்துல் கலாமுடைய அண்ணனே இவருக்கு எதிராக கேஸ் போட்டது கட்சியை கலக்க வச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நெருங்கிய ரசிகர் நண்பர்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் கேட்குறேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி சார்ந்த பெண்களை ஒட்டு மொத்தமாக கேவலப்படுத்துறாருல ஆபாசன வார்த்தையில், இதுக்கு ஒரு கட்டணம் தெரிவிக்கலாம்ல? உங்களோட நெருங்கி நண்பர் தானே ஒரு கட்டணம் தெரிவிச்சாருன்னா குறைஞ்சா போயிருவீங்க. நாட்டில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோக்குள்ள அமிழ் திமிழ் நடந்தாலும் அதை பற்றிலாம் கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் போகிற போக்கில் இவர் சம்மந்தம் ஒரு விஷயத்தை பேசிட்டாங்களாம் தமிழை வச்சு காலத்தில் வந்து உடனே அதுக்கு மட்டும் ட்விட்டு. விஜயவர்கள் கூட்டத்துக்கு வந்து யாராவது இறந்தாங்க மட்டும் உடனே ட்விட்டு. என்னையா பொழப்பு இதெல்லாம்? பெரிய மனுஷனாச்சா பாதி பேருக்கு வந்து பெரிய மனுஷங்கிற போரையில் உட்காந்துக்கிட்டு வன்மம் பிடிச்சவங்களாம் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த திமுகவுக்கு முரட்டு முட்டு அடிக்கிறவங்களாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவங்களோட பேசுறது பேச்சை பார்த்தாலே அவ்வளோக்குள்ள இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதாவது இப்போ இந்த ஆள் பேசுகிறதையும் நீங்கள் இவர் இருக்காங்களா சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கிற ஆள், ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 வித்தியாசங்களை கண்டுபிடிக்கணும் வச்சா கண்டுபிடிக்க முடியாது போல, அந்தளவுக்கு தான் இருக்குது. எப்படி இதெல்லாம் வந்து அனுமதிச்சு அந்த கட்சி வந்து பற்றியா பெரிய பெண்களுக்கான கட்சி, நாங்கள் வந்து திராவிட மாடல் ஆச்சு, பெண்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுப்போம், என்ன பாதுகாப்பு கொடுப்போம், இவ்வளோக்குள்ள கீழ்த்தரமாக தரைக்குற விமர்சிக்கான், அதை கண்டிக்கிறது துப்பு இல்லை. ஸோ இதில் மேஜர் ரோல் யாருக்கு கேட்டிங்கன்னா எஸ்சி சேகருக்கு. திமுக காரங்க தேவையில்லாமல் தெரியாதனமாக எஸ்சி சேகர் எடுத்து கட்சியில் போட்டாங்க. இனிமேல் தான் குத்துதே கூடாதுன்னு இந்த தேர்தல் முடிவில் தெரியும். எஸ்சி சேகர் ஒரு ஆள் போதும் நினைக்கேன் திமுக சோழி முடிக்கிறதுக்கு. அந்த ஆளுடைய ப்ரெஸ் மீட்டு பாருங்களேன், பேச்செல்லாம் பொம்பளை பிள்ளை எதுக்கு வந்து நீ புதற்குள்ளே போன கொடுக்கலாம் போல தோணுது. ஏோ அந்த பிள்ளை பாத்ரூம் இருக்கியா, உனக்கு எவ்வளோ மெதப்பில் உட்காந்துருந்தீங்கன்னா ஹை கிளாஸ் ஹை தட்டில் இருக்கிறனால நீங்கள் வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் வச்சுருக்கீங்க, நீங்கள் போயிருவீங்க. கஷ்டப்பட்ட ஏழை பாலை வீட்டு மக்கள் இந்த அரசாங்கம் அப்படி தானே இருக்குது, இன்னும் இலவசத்தை கொடுத்து இப்படி தானே ஆக்கி வச்சிருக்கு. ஒரு நல்ல வீடு கிடையாது, சுகாதாரமான கழிப்பறை கிடையாது. நீ உட்காந்து தெனாவட்டா உட்காந்து பேச்சுன்னா இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு மண்டைக்கு சூடாகுது. இதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக நம்ம இன்றைக்கி 2வது வீடியோ போடுறதுக்கு காரணமே அதான். இல்லை தமிழை வச்சுக்கிறதுல வழக்கறிஞர் பிரிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அணி என்னதையே பண்ணுறீங்க? இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை மேலத்தில் உத்து வந்துருக்காங்க, இல்லை வழக்கறிஞர் அணின்னு இருக்குது. உங்கள் கட்சியில் உள்ள பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, கண்டவெல்லாம் இப்படி பேசுகிறான், அதை எதிர்த்து உடனடியாக அதுக்கு எதிராக ஒரு வழக்கு போட முடியலன்னா அப்புறம் எதுக்கு வழக்கறிஞர் அணி? நீங்கள் அப்புறம் மக்களுக்கு வந்து என்னத்தை கிளிக்க போறீங்க எனக்கு புரியல. எனக்கு உண்மையிலே நான் பேசுறது நிறைய பேருக்கு வினாடாயம் திடீர்னாப்பில் அங்கே பேசுகிறேன், இப்படி உண்மையாக மனசார பேசுகிறேன். வழக்கறிஞர் அணி இருந்தால் இப்படி பேசும்போது உடனே அந்த ஆளுக்கு எதிராக வழக்கு பதிவு பண்ணணுமா வேண்டாமா? நீங்கள் வந்து உடனே வழக்கு நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போய் இன்றைக்கி அந்த இஷ்யூ பெருசாகிக்கணும் விடக்கூடாது. சும்மா நீங்கள் என்னன்னா அவ்வளோ பேர் வழக்கறிஞர் வச்சுட்டு என்ன தான் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. இல்லை நக்கீரன் கோபாலுங்கிற நக்கி கோபால் அவ்வளோ தைரியமாக அவங்களோட பத்திரிகையில் போடுறாங்க. விஜய் அன்னை கரூருக்கு வந்த விஷயத்தில் அந்த சம்பவம் வேணும்னே படப்பிடிப்புக்காக எடுக்கப்பட்டது, அது மட்டும் சொல்லலை. அப்போ அந்த வண்டிக்குள்ள அந்த பஸ்ஸுக்குள்ளே திரிசாவும் உள்ளே இருந்தாங்க, திரிசா மட்டும் கிடையாது கீர்த்தி சுரேஷும் உள்ளே இருந்தாங்க அப்படின்ட்டு அவன் அட்டை பத்திரிகையில் போட்டு போடுறான்.
இதை அந்த கட்சியை சேர்ந்தவங்க மேடையில் பேசும்போது அது கிளிக்கிறாங்க. கிளிக்கிறது முக்கியம் கிடையாது. அவன் தான் அதிகாரப்பூர்வமாக பத்திரிகையில் போட்டானே. இதை வந்து 1000 லட்சம் பேர் பார்ப்பாங்கல்ல பத்திரிகையை. அப்போ அந்த பத்திரிகை போட்ட என்ன ஆதாரத்தில் போட்டா நீ ஆதாரத்தை நிரூபி அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் அவனுக்கு எதிராக ஒரு வழக்கு துளக்க வேண்டியதுன்னு கேட்க. என்ன பிரச்சனை உங்ககிட்ட இருக்கு? ஸோ இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போதும் அமைதியாக கடந்து போயிட்டீங்க. இப்போ அடுத்தாப்புல இன்னும் ஆரம்பிச்சிருக்கான் எஸ்சி சேகர். அதுக்கு மேலே இப்படி தொடர்ந்து பேசுகிறானுங்க. இதுக்கு எதிரான வழக்கறிஞர் பண்ணி நீங்கள் வழக்கு பதிவு பண்ணாமல் கடந்து அப்படியே போகிறீங்கன்னா ஒன்றும் புரியல. எல்லாத்திலும் அமைதியாக போகாதீங்க. மேலே ஏறி எல்லாத்தையும் முளக அரைச்சிட்டு போயிடுவானுங்க. இந்த விஷயத்தில் மற்ற அந்த மாதர் சங்கங்கள் இவங்கெல்லாம் முன்னாடி வந்து கண்டனம் தெரிவிக்க யாருமே வந்த மாதிரி தெரில. டிவி கட்சிக்காரங்களுடைய அந்த மகளிர் அணி நிர்வாகி கூட வர்றதுக்கு முன்னாடி ஆளாக வந்து சின்மயி அப்படிங்கிற பாடகி தெரியுங்களா உங்களுக்கு? இந்த ஏற்கனவே நம்ம இந்த வைரமுத்து கூட பிரச்சனையில் வருவாங்களா, அவங்க ஆளாக இவனை கண்டித்து கண்டன பதிவு போட்டிருக்காங்க. உண்மையிலேயே பாராட்டுறேன். அதாவது அவங்க கரெக்டாக ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க. உங்கள் கட்சியோட தலைவருக்கு உங்களுக்கு பிரச்சனைனா கட்சி சேர்ந்து அவரை விமர்சிங்க. ஏன் தவறவே இல்லாமல் அவங்க கட்சியில் உள்ள பெண்களை விமர்சிக்கிங்க தவறா இவ்வளோக்குள்ள கொச்சை அப்படின்னு சொல்லி இந்த ஆளை கண்டித்து ஒரு கண்டன பதிவு போட்டிருக்காங்க. உண்மையிலே பாராட்டுறேன். இப்படி தான் இருக்கணும். ஒரு பெண்கள் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் குரல் கொடுக்கணுமோ அது எதுக்கெல்லாம் குரல் கொடுக்கவே தெரியல இந்த மாத சங்கங்கள்லாம். என்னத்தை சொல்ல, டிவி கட்சியில் உள்ள பெண்களும் சரி மற்றவங்களும் சரி தெரிஞ்சுக்கிடுங்க நம்ம நாட்டில் எப்படி இருக்குது சட்டங்கள், பெண்ணுரிமைக்காக போராடுறது. அதாவது திமுக கட்சியை சேர்ந்த ஒரு ஆதரவாளர் இவ்வளோக்குள்ள தைரியமாக வெளியில் பேசுகிறாரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா திமுக கட்சியில் இருக்க யாருமே கண்டிக்கலை. திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி தான் பேசுவீங்களா? உங்கள் வீட்டு பெண்களை யாராலும் மாறி மாறி இவ்வளோ கேளவும் பேசிக்கிட்டீங்களா? இது சகஜமா? என்னத்தை சொல்ல. இல்லை இன்னொரு குறிப்பு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நான் 2-3 போஸ்ட் பார்த்தேன். டிவிக்கு கட்சி சார்பாக உள்ளவங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆளுடைய பொண்டாட்டி பிள்ளை பொண்ணு அந்த போட்டாலும் எடுத்து போட்டு தவறாக விமர்சிக்கிற பதிலடி கொடுக்குறங்கிற பேரில் அதை பண்ணாதீங்க. அந்த ஆள் தான் ஒரு சாக்கடத்தெல்லாம் பேசிட்டாங்கக்காண்டி அவங்க வீட்டு பொம்பளைகள் தப்பாக பேசுறது நாரியம் கிடையாது. அவன் பண்ணுற அதே தப்பு நீங்களும் பண்ணாதீங்க. இவனை போட்டு போலங்க, இவன் மன்னிப்பு கேட்டே ஆகணும். இவன் இப்படி பேசுறதுக்கு இவன் திமுறா இப்போ கூட மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. இதுக்கு இவன் மேலே என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுங்க. அதை விட்டுட்டு பதிலடிக்கிற பேரில் அவங்க வீட்டு பெண்களை தவறாக பேசுறது சரியான முறையாகாதுங்கிறது என்னுடைய கருத்து. புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு பதிலடியாக இப்போதான் தமிழை வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டன பதிவை போட்டிருக்காரு. அதில் லாஸ்ட் பாயிண்ட் ஒன்று நச்சுன்னு போட்டிருந்தாரு. அதாவது தேவைக்காக சீன்றதாக நினச்சிக்கிட்டு ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவாக பேசுகிற இந்த திமுகவுக்கு தாய் குலங்கள் பதிலடி கொடுக்கும் தேர்தலில் திமுக மண்ணை கவ போகிறது உறுதினு போட்டிருக்காரு. கண்டிப்பாக சேராக இந்த தேர்தலில் திமுக மண்ணை கவ போகுது. அது பெண்களாலும் நடக்கும் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து நீங்கள் பார்த்து தெரியும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மட்டும் இந்த திமுகவில் அவ்வளோக்குள்ள இருந்தும் அதை கட்டுப்படுத்த முடியல, சரி பண்ண முடியல. அதில் இவனுக்கு வாய் வேற, இவங்க கட்சியில் இருந்தும் சரி இவங்க கட்சியோட ஆதரவாளரும் சரி அவ்வளோ பேர் சேர்ந்துக்கிட்டு பேசுகிற பேச்சு எல்லாமே ரொம்ப திமிர்த்தனமாக அடாவடியாக என்ன நடக்குது நம்ம தமிழ்நாட்டில்? இதுக்கெல்லாம் பதிலடி கொடுத்தே தரணும். இது ஏன் தெரியுமா திரும்ப இப்படி பேசுகிறாங்க? என்ன ஆனாலும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு நீங்கள் ஓட்டு போட்டுறீங்களே அந்த தினவெட்டு தான் அவங்களுக்கு. நம்ம என்ன வேணாலும் பேசலாம். பொன் முடிக்கிறாள்லாம் அப்படி தான் பேசுவான். தொடர்ந்து பேசிட்டு ஒரு மன்னிப்பு. அவங்க கட்சியில் சொல்கிறேன், இது ஒரு முறை கிடையாது, பல முறை இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த தேர்தலில் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க மக்களே. ஓட்டுக்கு பணம் விளையாடும். யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிடுங்க. அது உங்களுடைய பணம் தான். இந்த தேர்தலில் இந்த சமயத்தில் தான் உங்ககிட்ட வரும். ஆனால் பணம் வாங்கிட்டோமே இவனுக்கு ஓட்டு போடணும் இல்லைன்னா அப்படின்னு மனசாட்சி கொடுத்து நினைக்க வேண்டாம். நீங்கள் யாருக்கு மனசார ஓட்டு போட நினைக்கலோ, யார் வந்து இந்த நாடு நல்லா நினைக்கலோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இதை நான் எல்லா வீடியோக்களையும் என்ன சொல்லிட்டு இருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். கடைசியாக ஒன்று, இந்த பொன்ராஜுங்கிறவனுக்கு பதிலடி கொடுத்தே தீரணும். அவன் மன்னிப்பு கேட்டே தீரணும். அதை மட்டும் மனசில் இப்படி அடிக்கிற அடி நம்ம லேசலாம் விடக்கூடாது. மற்ற சமயமாக இருந்தால் இவனை தப்பிச்சிருவானுங்க. இப்போ தேர்தல் சமயம் இல்லை, தப்பிக்க கூடக்கூடாது. காலையிலேருந்து விழணும். ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய பதிலடி இருக்கணும். ஏன்னா தமிழை வெற்றி காலத்தில் உள்ளவங்க எல்லாரும் வேலுநாச்சியார் பின்பற்றுறோம்னு நினைக்கிறேன். வேலுநாச்சியோட வீரன்னு தெரியும்ல, திருப்பி கொடுங்க. இது உங்களுடைய காலம், உங்களுடைய டைம். ஏன்னா இவங்களை இப்படி விட்டு வச்சுக்கலாம், நாளைக்கு இன்னொருத்த புதுசாக முளைச்சிட்டே வருவான். ஸோ இவனுக்கு கொடுக்குற அடியில் நம்ம ஒருத்தனுக்கும் பெண்களை போய் தவறாக பேசணும் என்ன கூட மனசில் கூட வரக்கூடாது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறீங்கன்னு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதன் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.